இந்த உறவுகள் வவுனியா மாவட்டத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? இது வவுனியா மாவட்டத்திலே தான் இந்த உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று எத்தனை ஆட்சியாளர்கள் மாறினாலும் இவ்வாறான குடும்பங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை உணவுக்கு கூட மிக மோசமான நிலையில் இவர்கள் இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுடைய முகவரி நீலியாமோட்டை, அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. நான் உங்களால் முடிந்தவர்கள் நேரடியாக இந்த குடும்பத்திற்கு உங்கள் உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என நானும் இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது நாட்டிலே எத்தனையோ விதமான மக்கள் குடும்பங்கள் இன்றும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த ஒரு அடிப்படை வசதியும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறதை என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா மாவட்டத்தினுடைய ஏராளமான இடங்களிலே இவ்வாறான வீடுகளில் இவ்வாறான குடும்பங்கள் இன்னும் வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை அனைவரும் நேரடியாக கண்கொண்டு பார்க்கின்றோம். இவர்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குடும்பத்தின் வறுமை காரணமாக இவர்கள் தொடர்ந்து கல்வி கற்க முடியாத நிலை. இன்று பாடசாலை சென்று மீண்டும் வீட்டுக்கு வந்தால் நாளை பாடசாலை செல்வதற்கான வசதிகள், உணவின்றி, போக்குவரத்திற்கு கூட பணம் இல்லாமல், கற்றல் உபகரணங்கள் வாங்க முடியாத நிலையிலே அந்த பிள்ளைகள் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் தள்ளப்பட்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு கல்வியை தொடர முடியாத மாணவர்களினுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. முடிந்தவர்கள் இந்த மாணவர்களுடைய கல்விக்காக உங்களுடைய உதவிகளை அர்ப்பணிப்பாக செய்வீர்கள் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். ஏராளமான வசதிகள் இருந்தும் கற்க முடியாத நிலையில் பாடசாலை மாணவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எந்த ஒரு அடிப்படை வசதியுமின்றி இன்றும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பின்தங்கிய கிராமங்களிலே இருக்கக்கூடிய பாமர மக்களினுடைய குழந்தைகள். இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்பதற்கிணங்க உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள், இந்த பாடசாலை மாணவர்களுக்கு உங்கள் உதவிகள் நிச்சயமாக 100% செல்லும் இடத்தில் அந்த பிள்ளைகளும் வாழ்க்கையில் கல்வியை கற்று ஒரு நல்ல நிலைமைக்கு அவர்கள் வருவார்கள் என நான் இந்த நேரத்திலே